சொந்த ஊர்னா எல்லாருக்குமே இஷ்டம்தான். ஆனால் அந்த சொந்த ஊரை விட்டுட்டு வெளி மாநிலம் வெளிநாடுகளுக்கு போய் நம்ம வேலை செய்கிறோம். என்னைக்காவது ஒருத்தன் எவனாவது கேட்டீங்களாடா, எதுக்குடா என் சொந்த ஊரில் நீங்கள் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்களா? கேட்க மாட்டோம். ஏன்னா நமக்கு சினிமாவை பார்த்தோமா ஜம்முன்னு இருக்கணும், ஐபிஎல் பார்த்தோமா ஜம்முன்னு கிடக்கும். ஆனால் நம்ம பாருங்களேன், படித்து முடித்து 20 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் பெற்றவங்களுக்காண்டி உழைக்கணும், கடை தட்டிக்கணும், நமக்கு ஒரு வீடை கட்டணும், நம்முடைய கணவன் மனைவியை நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அவனுக்கு மருத்துவ செலவு பார்க்கணும் அப்படின்னு நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே வெளிநாடுகளில் தான் கழிக்கிறோம். பெரும்பான்மையான ஆண்கள் கிராமப்புறத்தில் உள்ள ஆண்கள், அதுலேயும் குறிப்பாக கிராமப்புறத்தில் உள்ள ஆண்கள் தான். பாவத்தை அவனோட வாழ்நாள் முழுவதையுமே வெளிநாடுகள் வெளி மாநிலங்கள் தான் பிழைக்கக்கூடிய சூழல் தான் இங்கே இருக்குது. ஏன்னா உள்ளூரில் வந்தால் அடுத்த மாதத்துக்கு அவன்ட்டு கையில் காசு இருக்காது. இப்போ காசுக்காண்டி வெளிநாடுகளுக்கு நாய்ப்படாத பாடிட்டு இருக்கிறான் இன்றைக்குள்ள இளைஞர்கள். இந்த இளைஞர்கள் என்னைக்காவது ஒருத்தன் கேட்டிருக்கானா, ஏன்னா சொந்த ஊரில் வேலை வாய்ப்பை ஏற்படுத்திதாடா அப்படின்னு சொல்லிட்டு? அப்படிப்பட்ட சூழலில் தான் நாம் இருக்கிறோம். அப்புறம் பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறான், பெண்களுக்கு 5000 ரூபா ஒரே நாள் காலில் வர வைக்கிறான், இன்ப அதிர்ச்சி கொடுத்துட்டான். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, 1,31,00,000 கார்டு இருக்குது, மாதத்தில் 6,550 கோடி 6,550 ரூபா கோடி ஒரே நாளில் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துடுச்சு. இப்போ பெருந்தலைவர் காமராஜர் மாதிரிப்பட்ட தலைவர்கள் இருந்தாங்க. 14,000 பள்ளிக்கூடங்களை திறந்து மக்களை படிக்க வச்சு மருத்துவமனைகள் தொழிற்பேட்டைகள் உருவாக்குனாங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்களேன், காமராஜர் போய் இத்தனை வருஷம் ஆகிப்போச்சு, எத்தனை பள்ளிக்கூடங்களை திறந்துருக்காங்க, எத்தனை மருத்துவமனைகளை திறந்துருக்காங்க. சேர்க்கை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடங்களை மூடுறாங்க. ஆனால் மாதம் ஒன்றுக்கு 1000 ரூபா, 1,31,00,000 கார்டுக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க. மாதத்துக்கு ஒரு மாதம் எவ்வளோ செலவு பாருங்களேன், 1000 கோடி கிட்ட செலவாகுது. அப்போ மூலதனத்தில் செலவு பண்ணணும், தொழிற்பேட்டைகளை உருவாக்கி மக்கள் வாழ்விடங்கள்லேயே தொழிற்பேட்டைகளை உருவாக்கி அவனை அங்கே பணிக்கமர்த்தணும். கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் மருத்துவமனைகள்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் வக்கு இல்லாதவன், கையில் காசு இல்லாதவன் தான் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் மருத்துவத்துலேயும் அவனோட பயனை எடுத்துக்குவோம் அப்படிங்கிற சூழல் தான் இருக்குது. ஏன் தரம் இல்லாதவன் கையில் ஆட்சி அதிகாரம் இருக்குது. அரசு அதிகாரி அரசு பள்ளிக்கூடத்தில் தான் தன்னுடைய குழந்தைகளை படிக்க வைக்கணும், தன்னுடைய குழந்தைகளுக்கு மருத்துவம்னா பார்க்கணும் அப்படிங்கிற சூழல் வரணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அரசாங்க வேலை இனிக்குது, ஆனால் அரசு சேவைகள் இங்கே கசக்குது. ஏன் அரசாங்க ஸ்கூலில் அரசாங்க மருத்துவமனையில் பயில வைக்க மாட்டுறாங்க? ஏன்னா அங்கே தரம் இல்லை. தரமற்றவன் கையில் நம்ம அதிகாரத்தை கொடுத்துட்ருக்கோம். சிந்திக்கணும், இளைஞர்கள் சிந்திக்கணும், மாற்று அரசியலை நோக்கி ஓடணும்.